முன்ன இருந்ததுக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன உங்கள் ஸ்கில்ல சேஞ்சஸ் நீங்கள் மாறி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? கிளாசி ஸ்கின் வந்திருக்க மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். ஓ, இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு போல இருக்கே. அது எப்பயுமே வரதுதான். ஓ, ட்ரெயின் ஏறணுன்னா என்னடா அப்படின்ட்டு ட்ரெயினில் சீட் இல்லை, சேர்னு நின்றுக்கிட்டே வந்தா ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அது கொரியன் மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பார்த்தா கேட்குறாங்க அப்படின்ட்டு. நான் அவர் எங்களை ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டாரு. ஆனால் நான் தமிழ்னா, நான் இப்போ தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னதான் நாள் போயிட்டே இருந்தாலும் கிளாக் வந்து இட் வில் ஸ்டார்ட் அட் 12 அகெயின் அ நியூ டே ஸ்டார்ட்ஸ். என்ன நம்மளுக்கு டவுனாக இருந்தாலும் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் தெர் இஸ் அ நியூ டே, யூ கேன் ஸ்டார்ட் நியூ. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற சாங். ஸோ அது வந்து என்னை ரொம்ப டச் பண்ண சாங். அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கொரியன் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் வெசஸ் அதை ஏற்காதவர்கள். நம்ம ஷோவில் கலந்துக்கணுங்கிறதுக்காக கொரியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு 5 பேர் வந்து ஃபேமிலியாக இங்கே வந்திருக்காங்க. வெல்கம் எப்படிமா சொல்லி கூப்பிடணும்? 안녕하세요. 안녕하세요. வணக்கம். 안녕하세요. 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 ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு. ஐ எம் ஸோ ஹானர்ட். என் பேர் ஆரி. உங்கள் பேர்? இதை நீ வந்து கொரியாவில் சொல்லுமா? வணக்கம், உங்கள் பேர் பாக். வாவ். Nice to meet you. உன்ன பேர் பாக். My name is Jiwon Kim. உங்க பேரு தோங்கின் கிம். ஓகே. உங்க அம்புக்கு நன்றி. என்னப்பா கொரியாவிலேருந்து ஆள் கூட்டு வர சொன்னால் தமிழ்நாட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க, என்ன ஏமாத்துறீங்களா? உங்கள் பேர் என்னம்மா? எங்கே கொரியாவில் கேட்படுவாங்க? 이름 말씀해 주세요. இரு மாசி மிஸ்ஸி செய்யோ. வணக்கம், my name is Song Eum. நன்றி. I love Tamil. உங்கள் அன்புக்கு அடிமையாகி தான் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. தேங்க்யூ. Nice to meet you. My name is Chanu Kim. வாவ். நன்றி. கொரியன் கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. இப்போது அந்த ரைஸ் வாட்டர் செரமைடுன்னு இருக்கும். நார்மலாக இந்தியன் ப்ராடக்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்குது யூஸ் பண்ணும்போது. மினிமலிஸ்டாக இருக்குது. இல்லை, நீங்கள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன உங்கள் ஸ்கில்ல சேஞ்சஸ் நீங்கள் மாறி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? கிளாசி ஸ்கின் வந்திருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஓ, இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு போல இருக்கே. அது எப்பயுமே வரதுதான். ஓ, சொல்லுங்க. எனக்கு கொரியன் கல்ச்சரில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் தான் சார். உங்களை பார்த்து தான் இந்த ஹேர் ஸ்டைலே வைக்க ஆரம்பித்தேன். காலேஜில் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னடா அப்துல் கலாம் மாரி வச்சுன்னு வந்திருக்க முடி, அவர் தான் நடுவில் கோடெல்லாம் வச்சு வருவார், நீ என்னடா அவரை மாரியே பண்ணுற. இன்னைக்கு கூட காலைல இந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போகிற, ஒரு கால்லேயே 2 கால் போவோம்டா, அந்த அவ்வளோ பெருசு பேண்ட்டு போறியே. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இதோட பெரிய பேண்ட் போடணும்னு ஆசை. சின்ன பசங்களாம் அண்ணா நான் பேண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் மாவு மிஷின் கல்லேருந்து எத்தனை அந்த மாரி இருக்குது பேண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வெயில் காலத்தில் நல்லா காற்று வரும்ல, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சார் வெயில் காலத்துக்கு வேறு. ஓகே. எனக்கு இன்ஸ்பயர் பண்ண வந்து பார்த்தா ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு சாப்ஸ்டிக் எடுத்தாலும் அதை ஒரு டிஷ்யூவில் வச்சு க்ளீன் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும். தென் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த நூடுல்ஸ் பவுல்லையே அவ்வளோ நீட்டாக சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸையும் அவங்க க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. பட் இங்கே நம்ம வீட்லேயே நம்ம யாரும் சாப்பிட்டு தட்டு எடுக்க மாட்டோம். அந்த கல்ச்சர்ஸ், அந்த கிளீன்லினஸ் மெயினாக மட்டும் செஞ்சிருவீங்களாக்கும். சுத்த சோறு போடும் நம்மளாம் எவ்வளோ நாள் சொல்லியிருப்போம். எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்ட கழுவுலன்னா அடுத்த வேலை சாப்பாடு போட மாட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபுட் கிளென்லினஸ், மெயினாக கிளென்லினஸ், அதில் ஃபுட் கிளென்லினஸ் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்பில். நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் சுத்தமாக இருங்கன்னு சொல்லி போர்டு வச்சா கூட நம்ம எச்சி துப்பிட்டு போகிறோம். கொரியாவிலேருந்து வந்து சொன்னால் தான் கேட்குறாங்க. கொரியன் இதுலேயே காஸ்ட்யூம் மட்டும் தான் சார் பிடிக்கும். ஏன்னா மற்ற இந்த ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்.
அதனால் சரி நம்ம இங்கே சென்னை வரோம், இவ்வளோ தூரம் வரோம், நம்ம ஏதாச்சும் காஸ்டியூம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொரியன் கடைக்கு போயிட்டு, ஆனால் எனக்கு பார்த்தோன்னே நல்லா கொரியன் மாதிரி தெரியணும்னா, ஏன்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கேன், காஸ்டியூம் மட்டும் போட்டால் போதும், எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேண்ணா, சரி பார்த்தோன்னே ஒரு காஸ்டியூம் கொடுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, டே தம்பி நீ ஆல்ரெடி கொரியன் மாதிரி தான்டா இருக்க, நீ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கொரியன் மாதிரி தெரியணுடா, அது மாதிரி உனக்கு ஒரு காஸ்டியூம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு தந்தாருண்ணா. காஸ்டியூமை வீட்டில் காமிக்கிறேன், என்னடா உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு உங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஃபஸ்ட்டு இங்கேயே பட்டாச்சு, சரி அடுத்து பார்த்துக்கலான்ட்டு ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சு நைட்டாக ட்ரெயின் ஏறி வந்துட்டேன்னா. சரி ட்ரெயின் ஏறினோன்னே என்னடா அப்படின்ட்டு ட்ரெயினில் சீட் இல்லை, சரின்னு நின்றுக்கிட்டே வந்தா ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அது கொரியன் மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பார்த்தா கேட்குறாங்க அப்படின்ட்டு. நான் அவர் எங்களை ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டாரு, ஆனால் நான் தமிழ்னா, நான் இப்போ தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு சரி இன்னொரு காஸ்டியூம் தான் இருக்கே, அங்கே போய் மாசம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த காஸ்டியூமை போட்டு வந்து இங்கே நிற்கிறேன். அவர் நேற்றே சொன்னார், சரி தூரத்தில் இருந்தாலே கொரியன் பாய் மாதிரி இருக்காரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு. இவங்க 4 பேர் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, அப்போ கூட என்ன கொரியன் பாய்ன்னு கண்டுபிடிக்கல. நம்ம திருப்பி எப்பவும் போலே மாறிடலாம், டவுசர் பேண்ட் போட்டே சுற்றலாம் அப்படின்னு நினச்சா, டவுசர் பேண்ட் போட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, டே சைனாக்காரன் அவனும் வந்துட்டான்டா ஏரியாவுக்குள்ள அப்படின்றாங்க. சரி பானிபூரி கடைக்கு பானிபூரி சாப்பிட போகலான்னா, பையா உன் ஃப்ரெண்டு எங்கே போனா, நீயாச்சும் பூரி வை பையா அப்படின்றானுங்க. ஒன்று நான் அது மாதிரி மாறிட்டேனா, இல்லை என்னோட காஸ்டியூம் அப்படி இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் கொரியனாக மாற ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்ன தான் மாறினாலும் அவங்க ஈஸியாக அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை. அவர் என்ன தான் கொரியனாக பேசினாலும், இது நம்ம புள்ளனான்னு ஒரு டயலாக் வரும்ல, அதான் இது நம்ம புள்ளனா அப்படின்னு இருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட் தான் தவிர அந்த ஸ்பீச்சில் கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஹப்பா நான் போட்டுட்டு சுற்றுவேன், ஹலோ சாமே சொல்லுவேன், ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஹபீபி ஹல்லா ஹபீபிம்மா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிடும் அவன் தமிழனா மலையாளியான்னு. அரபிலாம் சொல்ல மாட்டான், டே அவன் தமிழன்டா அப்படின்றோம். கொரிய கலாச்சாரத்தின் ஈர்க்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? அவங்களோட மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், சென்டிமெண்டலாகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற மியூசிக். அதில் வந்து மோட்டிவேட் பண்ண விஷயம் என்ன, கொரியன் கல்ச்சரை நோக்கி உங்களை மோட்டிவேட் பண்ண விஷயம் சொல்லுங்கள். பிடிஎஸ் இந்த ஆர்மி குரூப்ஸில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, பிடிஎஸ் ஃபைண்ட்ஸ் யூ வென் யூ நீட் தெம் த மோஸ்ட். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், சில டைம் சில சாங்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஹிட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக பிடிஎஸில் ஹிட் பண்ண ரொம்ப டச்சிங்காக இருந்த சாங் எப்படின்னா 0 o'clock அப்படின்னு ஒரு சாங்கு. ஸோ அந்த சாங்கோட மீனிங் என்ன அப்படின்னா, என்னதான் நாள் போயிட்டே இருந்தாலும் கிளாக் வந்து இட் வில் ஸ்டார்ட் at 12 again, a new day starts. என்ன நம்மளுக்கு டவுனாக இருந்தாலும், என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், there is a new day, you can start new. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற சாங்கு. ஸோ அது வந்து என்னை ரொம்ப டச் பண்ண சாங். அந்த சாங் உங்களுக்கு பாட வருமா? முங்கஜே நாச்சிகா கிரும்பன நீர்கோயா கிரதோய் ஹருகா கிண்ண ஜனா சோச்சிங்கா துமி. ஐம் சாரி, இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நம்ம தமிழில் ஏதாவது மோட்டிவேஷனா, எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு வரும்போது வெற்றி நிச்சயம் வேத நிச்சயம்ட்டு தாளை தூக்கி தலைவர் மாதிரி வருவேன். அதுல எல்லாம் மோட்டிவேஷன். இந்த புரியாத லாங்குவேஜ் தெரியுமா? இப்போ எனக்கு வந்து தமிழில் வந்து ஐட்டம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக ஒரு மாதிரி நல்லா வைபாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் ஆஃபீஸில் சும்மா அதை போட்டு கேட்டேன்னா எல்லாம் அப்படி ஒரு மாதிரி திரும்பி இல்லைப்பா நல்லா இருந்துச்சு அது கூட ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே அதே அந்த பீட்டு தான் பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டால் கூட அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது வந்து பிடிக்கல. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, அங்கே என்ன ஜட்ஜ் பண்ணல. கொரியன் சாங் கேட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பிரதீப் குமார் சாங்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, அது செமையாக இருக்கும். அது லாங்குவேஜ் புரியல, ஆனால் பிடிச்சிருக்காது. என்ன கான்செப்ட் எனக்கு இது வரைக்கும் புரியல. நீ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா, ஒரு மோட்டிவேஷன் சாங் பாடுறா தமிழில். அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் யாராவது பிடிஎஸ்ல இருந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் யார் பாடுறாங்க நான் பார்க்குறேன். யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பாப்பேன், அரே நண்பா உன்னை வெல்வேன், அடே நண்பா சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன்.